பட் அன்னம் சீரியல் ஹவு ஸ்பெஷல் இஸ் டு யூ அண்ட் எப்படி அதுக்குள்ள வந்தீங்க? சீரியல் இஸ் அன்எக்ஸ்பெக்டட். ஏன்னா ஐடியாவே இல்லை சீரியல் அப்படிங்கிறது வந்து. ஸோ கண்டினியூஸ்லி போயிட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு கால் ஃப்ரம் த சேனல். Okay. ஸோ அப்படி போய் பார்த்து ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணோம். ஸ்டோரி சொன்னாங்க. ஸோ பட் தே இன்ஸ்பயர்ட் பை த ஐலி. ஸோ ஐலிலேருந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ தே வாண்டட் டூ மீ இந்த சேனல். ஸோ எனக்கு என்னன்னா இது சீரியல் பண்ணக்கூடாது அப்படின்னு எனக்கு மைண்டில் சுத்தமாக இல்லை. ஸோ ஐ தாட் இட்ஸ் ஆக்டிங், இட்ஸ் அ ப்ராஜெக்ட் ஃபார் மீ. ஸோ ஆஃப்டர் கம்மிட் இட்ஸ் மை ப்ராஜெக்ட். ஸோ அப்படி தான் நான் பண்ணுறது. ஸோ அப்படி ஸ்டார்ட் ஆனது தான் அன்னம். சூப்பர். அண்ட் அன்னம்ல வந்து மெயினாக நிறைய பேர் வந்து இப்போ ஒரு வெப் சீரிஸ் பண்ணிட்டு இப்போ டிப்பிக்கலி ஒரு சினிமாலேருந்து தான் நம்ம சீரியல் வராமல் நீங்கள் சொன்னீங்க அது அப்படி தோணவே இல்லைன்னு. பட் நிறைய பீப்புள் மேபி ஆர்டிஸ்ட் சில பேர் உங்ககிட்ட ரீச் அவுட் பண்ணியிருக்கலாம். லைக் இப்போ நீங்கள் சீரியல் பண்ணுறீங்களே, சில பேர் சீரியல்லேருந்து தான் சினிமா போவாங்க. பட் ஏன் இந்த நீங்கள் ரெண்டுமே பண்ணுறீங்க, பட் சில பேர் கேட்பாங்கல்ல ஒய் தட் மூவ் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு நீங்கள் என்ன பதில் சொன்னீங்க? ஆக்சுவலி அவங்க என்கிட்ட வைன்னு கேட்டாங்க. நான் திருப்பி நீங்கள் ஏன் வைன்னு கேட்குறீங்கன்னு நான் வை வச்சேன். ஸோ எனக்கு அதான் நான் வந்து வேரியேஷன் பார்க்கல. சினிமா வேற, வெப் சீரிஸ் வேற, சீரியல் வேற அப்படின்னு நான் நினைக்கல. பிகாஸ் இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம், அவ்வளோதான். பட் த ஃபேம், அந்த ஆக்டிங் எல்லாமே ஒன்று தானே. ஸோ அதனால நான் அதுன்னு பார்க்கல. சினிமா பண்ணுறவங்க சீரியல் பண்ணுறாங்க, சீரியலில் இருக்கவங்க சினிமா பண்ணுறாங்க. ஆல்ரெடி நல்ல ஹிட்டான சீரியலில் ஹீரோயினாக இருக்கவங்க இப்போ சினிமாவில் ஹீரோயினாக இருக்காங்க. ஸோ ஃப்யூச்சரை பிளான் பண்ணி நம்ம இப்போ மூவ் பண்ண முடியாது. ஓகே. ஸோ இப்போ எனக்கு என்ன நான் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வர ப்ராஜெக்ட்ஸை நான் வந்து மதிச்சு அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். கண்டிப்பாக.